சகரமுன்னு வெளியான தகவல். ரூ. 2000 வேண்டுமா? இந்த 2 வேலையை உடனே முடிங்க. அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் 20வது தவணை தொகையாக ரூ. 2000 பெறுவதற்கு உடனடியாக இந்த அப்டேட்டை முடிக்க வேண்டும். விவசாயிகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டங்களில் மிக முக்கியமான ஒன்று பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டம். இந்த திட்டம் 2019ஆம் ஆண்டு மத்திய மோடி அரசால் தொடங்கப்பட்டது. பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் நாட்டின் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 6000 நிதி உதவியை வழங்குகிறது. இந்த ரூபாய் 6000 நிதி உதவி ஆண்டுதோறும் 3 தவணைகளாக வெளியிடப்படுகிறது. ஒவ்வொரு தவணையின் கீழ் விவசாயிகளுக்கு தலா ரூபாய் 2000 வழங்கப்படுகிறது. இந்த பணம் நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கிலேயே டெபாசிட் செய்யப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரையில் மொத்தம் 19 தவணைகள் வெளியிடப்பட்டுள்ளன. அடுத்து 20வது தவணைக்காக பயனாளிகள் காத்திருக்கின்றன. நாடு முழுவதும் கோடிக்கணக்கான விவசாயிகள் இந்த திட்டத்தை பயன்படுத்தி வருகின்றன. பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் 20வது தவணையை மத்திய அரசு எப்போது வெளியிடும் என்ற எதிர்பார்ப்பில் விவசாயிகள் இருக்கின்றன. இதுவரையில் வெளியான தகவலின்படி மத்திய அரசு அடுத்த ஜூன் மாதத்தில் 20வது தவணையை வெளியிடலாம் என்று தெரிகிறது. இது தொடர்பாக மத்திய அரசு எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை. விவசாயிகள் அடுத்த தவணை பணத்தை பெறுவதற்கு கேஒய்சி சரிபார்ப்பு மற்றும் நில பதிவுகள் சரிபார்ப்பு கட்டாயமாகும். அதேபோல முன்னதாக விவசாயிகள் பலர் இந்த திட்டத்தை தவறான முறையில் பயன்படுத்தி கொண்டிருந்தனர். அந்த காரணத்துக்காக பிஎம் கிசான் திட்டத்தில் கேஒய்சி மற்றும் நில பதிவுகள் சரிபார்த்தை மத்திய அரசு கட்டாயமாக்கி இருக்கிறது. இந்த 2 முக்கியமான பணிகளையும் நீங்கள் செய்யாவிட்டால் திட்டத்தில் பலனை பெற முடியாது. உங்கள் வங்கி கணக்கை ஆதார் அட்டையுடன் இணைக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த திட்டத்தில் பதிவு செய்யும் போது பல விவசாயிகள் தவறான தகவல்களை வெளியிட்டுள்ளன. அவர்களுக்கும் பணம் கிடைக்காமல் போகலாம். இது போன்ற காரணங்களால் உங்கள் விண்ணப்பம் ரத்து செய்யப்படலாம். 20வது தவணை பணமும் கிடைக்காமல் போகும். எனவே இந்த அப்டேட்டை உடனே முடிப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் யூபிஐ பரிவர்த்தனைக்கு ஜிஎஸ்டி வசூல் வெளியான ஒரு அதிர்ச்சியான தகவல். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் டிஜிட்டல் பேமெண்ட் செய்வது பெருமளவில் அதிகரித்துவிட்டது. இந்த சூழலில் ரூபாய் 2000க்கு மேலான யூபிஐ பரிவர்த்தனைக்கு ஜிஎஸ்டி வசூலிப்பது குறித்து அரசு பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியானது. இந்தியாவில் இது தொடர்பாக தற்போது விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் டிஜிட்டல் பேமெண்ட் செய்வது பெருமளவில் அதிகரித்துவிட்டது. பெரும்பாலான மக்கள் யூபிஐ மூலமாக பண பரிவர்த்தனைகள் செய்கின்றனர். அவ்வப்போது டிஜிட்டல் பண பரிமாற்றத்தில் மாற்றங்கள் மேற்கொண்டு வருவது வழக்கமான செயல்முறை. அதேபோல இந்நிலையில் கடந்த சில நாட்களாக யூபிஐ பரிவர்த்தனை தொடர்பாக இணையத்தில் பரவி வந்த தகவல் குறித்து அரசு விளக்கம் அளித்துள்ளது. இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான சேவைகள் டிஜிட்டல் வடிவிலேயே கிடைக்கிறது. அந்த வகையில் பண பரிவர்த்தனை செய்வதும் டிஜிட்டல் ஆகிவிட்ட சூழ்நிலையில் பெரும்பாலான மக்கள் நேரடி பண பரிமாற்றம் செய்வது கிடையாது. யூபிஐ பேமெண்ட் நொடி பொழுதில் பணத்தை அனுப்பவும் பெறவும் உதவுகிறது. இதனால் சாமானியர்கள்
துவங்கி வணிகர்கள் வரை அனைவருக்கும் யூபிஐ செயல்பாடு பெருமளவில் கை கொடுக்கிறது. அதேபோல இந்தியாவில் பிரபலமான பரிவர்த்தனை செயலியாக கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், அமேசான் பே ஆகியவை உள்ளன. இவை மட்டுமல்லாமல் பல்வேறு செயலிகளும் யூபிஐ பரிவர்த்தனை மேற்கொண்டு வருகிறது. இதனை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. இந்தியாவில் டிஜிட்டல் பேமெண்ட் அதீத வளர்ச்சியை கண்டுள்ள நிலையில் ரூபாய் 2000க்கு மேலாக யூபிஐ பரிவர்த்தனை ஒவ்வொருவருக்கும் ஜிஎஸ்டி வசூலிக்க அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி பொதுமக்கள் இடையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பெரும்பாலான டிஜிட்டல் சேவைகளுக்கு 18% என்ற அடிப்படையில் ஜிஎஸ்டி வசூலிக்கப்பட்டு வரும் நிலையில் ரூபாய் 2000க்கு மேலான யூபிஐ பரிவர்த்தனைக்கும் 18% வரை ஜிஎஸ்டி வசூலிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டது. இந்நிலையில் ஒன்றிய அமைச்சகம் இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ளது. 2000க்கு மேலான யூபிஐ பரிவர்த்தனை ஒவ்வொரு பரிவர்த்தனைகளுக்கும் அரசாங்கம் ஜிஎஸ்டி வசூலிக்க பரிசீலித்து வருவதாக வெளியாகியுள்ள தகவல் முற்றிலும் தவறானது. அத்துடன் எந்த அடிப்படையும் இல்லாத மற்றும் மக்களை தவறாக வழிநடத்தும் ஒன்று. இது மாதிரியான திட்டம் எதுவும் தற்போது அரசாங்கத்தின் வசம் கிடையாது. மேலும் அரசு டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது. யூபிஐ சேவைகளின் வளர்ச்சியை ஆதரிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக 2000க்கு மேலான யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு 18% வரை ஜிஎஸ்டி வசூலிக்க வாய்ப்பில்லை என்பது உறுதியாகியுள்ளது. இதனால் பொதுமக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.